ஹாய், ஹலோ, வணக்கம். இது உங்கள் சாஃப்ட் உலகம். இன்னைக்கு வந்து சிஎஸ் 3591 கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெசன்ல ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னே சொல்லலாம். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்கான ஓஎஸ்ஐ மாடல் தான் வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்னே சொல்லலாம் அண்ணா யூனிவர்சிட்டியில. ஸோ கண்டிப்பா பார்த்தீங்கன்னா ஒன்று பார்ட் பில கேட்பாங்க, இல்லைன்னா பார்ட் சில கேட்கக்கூடிய கொஸ்டின் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப மோஸ்டான இம்பார்ட்டன்டான கொஸ்டின் வந்து எப்படி ஈஸியா வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதா வந்து இந்த வீடியோ பார்க்கலாம். ரொம்ப ஈஸியா வந்து பார்க்கலாம். ஓஎஸ்ஐ மாடல்ங்கிறது என்ன? இது வந்து ஒரு ஓப்பன் சிஸ்டம் இன்டர் கனெக்ஷன் மாடல் அப்படின்னே சொல்லுவாங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். இப்போ இங்க ஒரு டிவைஸ் இருக்கு. இங்க ஒரு டிவைஸ் இருக்கு. இந்த டிவைஸ்க்குள்ள ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன், அதாவது வாட்ஸ்அப் வந்து இருக்கு. இந்த டிவைஸ்க்குள்ளயும் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் ஒரு வாட்ஸ்அப் வந்து இருக்கு. ஓகேவா? இப்போ இந்த டிவைஸ் ஏல இருந்து நான் டிவைஸ் பிக்கு வாட்ஸ்அப் மூலியமா நான் ஒரு ஹாய்ன்னு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் வந்து நான் அனுப்புறேன். இப்ப அனுப்பும்போது பாத்தீங்கன்னா அந்த டேட்டா வந்து நான் சென்ட் பண்ணேன்னா இங்க ரிசீவ் ஆயிடும். அந்த வாட்ஸ்அப் குள்ள தான் ரிசீவ் ஆகும். வேற எங்கேயும் ரிசீவ் ஆகாது. சோ இதுதான் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் மாடல்னே சொல்லலாம். ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் மூலியமா இன்னொரு டிவைஸ்க்கு நம்ம சென்ட் பண்றது, ரிசீவ் பண்றது தான் வந்து இதோட மெயினான மோட்டிவ் அப்படின்னே சொல்லலாம். இதுல வந்து 7 லேயர் இருக்கு. ஒண்ணு வந்து பிசிக்கல் லேயர், டேட்டா லிங்க் லேயர், நெட்வொர்க் லேயர், டிரான்ஸ்போர்ட் லேயர், செஷன் லேயர், பிரசன்டேஷன் லேயர், அப்ளிகேஷன் லேயர். இது வந்து யாரு வந்து கொண்டு வந்தாங்க இந்த மாடல அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஃபார் ஸ்டாண்டர்டைசேஷன் எப்போனா 1984ல வந்து இது இன்னும் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல மொத்தம் 7 லேயர் இருக்கு இல்லையா? இத அப்பர் லேயர்னு பிரிச்சுக்கிறாங்க, லோயர் லேயர்னு பிரிச்சுக்கிறாங்க. அப்பர் லேயர்ல வந்து அப்ளிகேஷன், பிரசன்டேஷன், செஷன், டிரான்ஸ்போர்ட். இது வந்து அப்பர் லேயர்னு சொல்லலாம். சோ இது எதுக்கு ரெஸ்பான்சிபிள்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த டிவைஸ்ல ஒரு வாட்ஸ்அப் இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அதாவது சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன். இந்த டிவைஸ்லயும் அதே போல இருக்கும். இப்போ இந்த அப்ளிகேஷன்ல ஏதாவது ப்ராப்ளம்ஸ், ஏதாவது இஷ்யூஸ் வந்துச்சுன்னா, அத மெயின்டெயின் பண்றது வந்து இந்த 4 லேயர் மட்டும் தான். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, நெட்வொர்க் லேயர், டேட்டா லிங்க் லேயர், பிசிக்கல் லேயர்ங்கிறது லோயர் லேயர் ஆஃப் ஓஎஸ்ஐ மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு ரெஸ்பான்சிபிள்னா, இப்போ நான் வாட்ஸ்அப்ல ஹாய்ன்னு ஒரு டேட்டா சென்ட் பண்ணேன் இல்லையா? அந்த டேட்டா வந்து கரெக்ட்டா சென்ட் ஆச்சா? சென்ட் ஆகும்போது எந்த ஒரு எதுவும் இன்டராக்ஷன் எதுவுமே ஆகாம கரெக்ட்டா போச்சா? இன்டரப்ஷன் இல்லாம இருந்துச்சுனாலே, அத வந்து ஏதாவது இன்டரப்ஷன் வந்ததுன்னா, அத மேனேஜ் பண்ணக்கூடியதா வந்து லோயர் லேயர். அத ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த நெட்வொர்க்ன்னு சொல்றாங்க. இது வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த ஹாஸ்ட். இப்போ ஒவ்வொரு லேயர் ஃபர்ஸ்ட் பிசிக்கல் லேயர்ல இருந்து ஒவ்வொரு லேயருமே வந்து எப்படி நம்ம டிஃபைன் பண்ணலாம்? அதோட ஃபங்ஷன் என்ன? அது எப்படி ஒர்க் ஆகுது? அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். பிசிக்கல் லேயர்ங்கிறது ஒரு லோயர் லேயர் ஆஃப் ஓஎஸ்ஐ மாடல் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஆக்சுவலா இங்க டேட்டா வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பிட் ஸ்ட்ரீமா வந்து கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த டேட்டா வந்து நம்ம டிரான்ஸ்மிஷன் மீடியம் மூலியமா இன்னொரு டிவைஸ்க்கு சென்ட் பண்ணும்போது அங்கேயும் பாத்தீங்கன்னா ரிசீவ் பண்ணும்போது டேட்டா வந்து பிட் ஸ்ட்ரீமா வந்து ரிசீவ் ஆகும் பிசிக்கல் லேயர்ல. எதுக்கு அப்படின்னா அந்த டேட்டா வந்து மோஸ்ட் செக்யூர்டா டிரான்ஸ்மிட் ஆகிறதுக்கு தான். ஸோ அதனால அந்த டேட்டா வந்து எங்கேயும் மிஸ் ஆகக்கூடாது, எதுவுமே ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக பிட் ஸ்ட்ரீமா வந்து என்கோட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இப்போ நம்மளுக்கு ஒவ்வொரு கேரக்டரிஸ்டிக்ஸும் வந்து பார்க்கலாம். பிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இன்டர்ஃபேசஸ் அண்ட் மீடியா. இப்போ அந்த டேட்டா வந்து டிரான்ஸ்மிட் ஆகும்போது அதுல இடையில இருக்கக்கூடிய இன்டர்ஃபேசஸ் எல்லாத்தையுமே வந்து பிசிக்கல் லேயர் தான் வந்து டிட்டர்மைன் பண்ணுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிக்னல்ஸ், அதாவது இந்த டேட்டா வந்து பிட்டா வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அது வந்து ரெப்ரசென்ட் பண்ணும்போது அது கரெக்டா பிட்டா ரெப்ரசென்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து டிரான்ஸ்மிஷன் மீடியாக்கு சிக்னல் கொடுக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து இங்க வந்து ரிசீவ் ஆகும். சோ அதனால சிக்னல்ஸ் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன். ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பிட்ஸ்ங்கிறது டேட்டா வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிட்டா வந்து ரெப்ரசென்ட் பண்ணிருப்போம். நெக்ஸ்ட் லைன் கான்ஃபிகரேஷன். லைன் கான்ஃபிகரேஷன்ங்கிறது என்ன? இது வந்து ஒரு பாயிண்ட் டு பாயிண்ட் கான்ஃபிகரேஷன். அதாவது 2 டிவைஸ் வந்து ஒரு பிசிக்கல் மீடியம் மூலியமா, அதாவது ஒரு டிரான்ஸ்மிஷன் மீடியம் மூலியமா வந்து கனெக்ட் ஆயிருக்கு இல்லையா? இது வந்து லைன் கான்ஃபிகரேஷன்ல பாயிண்ட் டு பாயிண்ட் கான்ஃபிகரேஷன். ஒருவேளை மல்டி பாயிண்ட் கான்ஃபிகரேஷன் அப்படின்னா, இப்போ இங்க 2 டிவைஸ் இருக்கு. இங்க ஒரு டிவைஸ் இருக்கிறத அஷ்யூம் பண்ணிக்கோங்க. இப்போ 3 டிவைஸ் இருக்கும்போது ஒரே டிரான்ஸ்மிஷன் மீடியம் வந்து கனெக்ட் பண்ண முடியாது இல்லையா? சோ அதனால இந்த லிங்க் இருக்கு இல்லையா? அந்த பிசிக்கல் மீடியம வந்து ஒரு லிங்கா வந்து கன்வெர்ட் பண்ணி அத வந்து 3 டிவைஸ்க்கும் ஷேர் பண்ணி அதுக்கப்புறம் பாஸ் பண்ணுவாங்க. சோ இது வந்து மல்டி பாயிண்ட் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் சிங்க்ரனைசேஷன் ஆஃப் பிட்ஸ். சிங்க்ரனைசேஷன் ஆஃப் பிட்ஸ்ங்கிறது என்னன்னா, டேட்டாவ சென்ட் பண்ணும்போதும் பிட்ல தான் இருக்கு. அதே போல டேட்டாவ ரிசீவ் பண்ணும்போதும் பிட்ல தான் இருக்கு. பிட்வைஸ்ல மாத்திருக்கோம்.
அதே போல கரெக்ட்டா சின்க்ரனைஸ்டு கிளாக் மூலியமா வந்து நம்மளுக்கு சென்ட் ஆகுது. ஸோ இத வந்து என்ஷூர் பண்றது தான் வந்து பிசிக்கல் லேயர்ல என்ஷூர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டேட்டா ரேட் ஆர் டிரான்ஸ்மிஷன் ரேட். இப்போ இங்க பிட் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம என்கோட் பண்ணி வச்சிருக்கோம்னு சொல்லியிருக்கோம். பிட் ஸ்ட்ரீம்ல இருக்கு. ஸோ எந்த பிட்ஸ்ல இருக்கு அப்படிங்கிற இங்க எவ்வளோ நம்பர் ஆஃப் பிட்ஸ்ல இருக்கோ, அதே நம்பர் ஆஃப் பிட்ஸ்ல தான் இங்கேயும் வந்து ரிசீவ் ஆயிருக்கணும். சென்ட் பண்ணும்போதும், ரிசீவ் பண்ணும்போதும் சேம் நம்பர் ஆஃப் பிட்ஸ் இருக்கிறத நம்ம என்ஷூர் பண்ணணும். ஸோ அதான் வந்து டேட்டா ரேட் ஆர் டிரான்ஸ்மிஷன் ரேட். கரெக்ட்டா டிரான்ஸ்மிட் ஆயிருக்கா அப்படிங்கிறதுக்காக. பிசிக்கல் டோபாலஜி. பிசிக்கல் டோபாலஜிங்கிறது என்னன்னா, இப்போ நெறைய டிவைஸஸ் அதாவது ஒரு நெட்வொர்க்குள்ள நெறைய டிவைஸஸ் இருக்கும் இல்லையா? அது எப்படி இன்டர் கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஸோ பிசிக்கல் டோபாலஜி வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல போடலாம். ஸோ பிசிக்கல் டோபாலஜில பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க்ல எப்படி டிவைஸ் கனெக்ட் ஆயிருக்கு? ஒரு மெஷ் டாபாலஜி மூலியமாவோ, இல்ல பஸ்ஸா, இல்ல ரிங் டாபாலஜியா அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்றதும் பிசிக்கல் லேயர் தான். நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்மிஷன் மோட். டிரான்ஸ்மிஷன் மோடுங்கிறது ஆல்ரெடி நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். மறக்காம அத வந்து செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ டிரான்ஸ்மிஷன் மீடியால அதுல வந்து நம்மளுக்கு 3 மோட்ஸ் இருக்கு. ஒண்ணு சிம்ப்ளெக்ஸ் மோட், ஹாஃப் டியூப்ளெக்ஸ் அண்ட் ஃபுல் டியூப்ளெக்ஸ். ஸோ அதுவுமே வந்து எப்படி நம்ம டிரான்ஸ்மிட் ஆகுது, அதையுமே வந்து மென்ஷன் பண்றது பிசிக்கல் லேயர் தான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டேட்டா லிங்க் லேயர். டேட்டா லிங்க் லேயர்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு அப்டின்னே சொல்லலாம். ஸோ பிசிக்கல் லேயர்லேருந்து வாங்கக்கூடிய டேட்டாவ ஃப்ரேமா வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுவாங்க. ஒரு நோட்லேருந்து நெக்ஸ்ட் நோடுக்கு எப்படி டிரான்ஸ்மிட் டேட்டா லிங்க் லேயர்ல நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி பிசிக்கல் லேயர்ல இருக்கக்கூடிய டேட்டாவ பிட் ஸ்ட்ரீமா வந்திருக்கும் இல்லையா? அந்த டேட்டாவ வந்து பிட் ஸ்ட்ரீமா இருக்கிறத ஃப்ரேமா வந்து கன்வெர்ட் பண்றோம். ஸோ இந்த டேட்டா லிங்க் லேயர்ல மெயினா இது வந்து ரொம்ப முக்கியமான ஒண்ணுன்னா, இது ஹெட்டர், இது ட்ரெய்லர். ஸோ இந்த ஹெட்டரும், ட்ரெய்லரும் பத்தி நம்ம அப்புறமா டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த டேட்டாஸ் வந்து இருக்கும். ஸோ இது எதுக்கு ஹெட்டர், ட்ரெய்லர் வருதுங்கிறது ஃபர்தரா வந்து நம்ம பேசலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரேமிங். ஃப்ரேமிங்கிறது நான் இப்ப சொன்னேன் இல்லையா? டேட்டா பிசிக்கல் லேயர்ல இருக்கக்கூடிய டேட்டாவ வாங்கி அத வந்து ஃப்ரேம் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, பிசிக்கல் அட்ரஸிங். பிசிக்கல் அட்ரஸிங்கிறது என்னன்னா, இப்போ இந்த டேட்டாவ கலெக்ட் பண்ணிட்டோம் ஃப்ரேமா. இந்த ஃப்ரேம் பாத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து எங்க போகுது? நெட்வொர்க் லேயர்ல போகுது. டிஃபரெண்ட் நெட்வொர்க் லேயர்ஸ் இருக்கும். அதுல வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம். ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு தெரியணும் இல்லையா? எது சென்டர், எது ரிசீவர்ன்னு தெரியணும். அதுக்காக தான் இந்த ஹெட்டர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வேலைய வந்து பண்ணுது. அதாவது இப்ப சென்ட் பண்ணும்போது இந்த ஹெட்டர் வந்து என்ன டிட்டர்மைன் பண்ணுதுன்னா, சென்டர் வந்து சென்ட் பண்ண டேட்டா அப்படிங்கிறத இங்க டிட்டர்மைன் பண்ணுது. ரிசீவ் பண்ணும்போது ரிசீவர் வந்து ரிசீவ் பண்ண டேட்டா அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்றது இந்த ஹெட்டர் தான். அதனால தான் இந்த ஹெட்டர் வந்து ரொம்ப மேஜர் ரோல் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஃப்ளோ கண்ட்ரோல். ஃப்ளோ கண்ட்ரோல்ங்கிறது இப்போ ஒரு டேட்டா இருக்கு இல்லையா? இந்த டேட்டா சென்டர் வந்து சென்ட் பண்ண டேட்டா ரிசீவர் ரிசீவ் பண்ணும்போது சேம் லெவல்ல தான் இருக்கணும். அந்த இடத்துல எந்த ஒரு மிஸ்டேக்கும் இருக்கக்கூடாது. அப்படிதான் மிஸ்டேக் வந்துச்சுன்னா, இந்த ஹெட்டர் வந்து என்ன பண்ணும்னா, அந்த டிட்டர்மைன் பண்ணிருக்கு இல்லையா சென்டர், ரிசீவர்ன்னு ஆல்ரெடி அத வந்து ஃப்ளோ கண்ட்ரோல் வந்து பண்ணும். ஸோ அந்த மாரி ஏதாவது மிஸ் ஆயிடுச்சுன்னா, அத வந்து கண்ட்ரோல் பண்றது தான் வந்து இந்த ஃப்ளோ கண்ட்ரோல் மெக்கானிசம்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து எரர் கண்ட்ரோல். இந்த எரர் கண்ட்ரோல் வந்து என்ன பண்ணுதுன்னா, இப்போ இந்த டேட்டால ஏதாவது மிஸ்டேக் இருக்கா? ஏதாவது எங்காவது மிஸ் ஆயிருக்கா கனெக்ஷன்ஸ்? அந்த மாரி இருக்கிறத டிட்டர்மைன் பண்ணி, அந்த இடத்துல அந்த எரர ஃபிக்ஸ் பண்றதுக்கு தான் இந்த ட்ரெய்லர் வந்து இருக்கு. இந்த ட்ரெய்லர் வந்து என்ன பண்ணும்னா, ஆக்சுவலா இந்த எரர வந்து எங்கயாவது டிடெக்ட் பண்ணுச்சுன்னா, அத வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணி குடுக்கும். நெக்ஸ்ட் வந்து மீடியம் ஆக்சஸ் கண்ட்ரோல். மீடியம் ஆக்சஸ் கண்ட்ரோல்ங்கிறது டிட்டர்மைன் பண்ணும். என்ன டிட்டர்மைன் பண்ணும்னா, எந்த டிவைஸ் வந்து கரெக்ட்டா வந்து அந்த ஆக்சஸ் பண்ணுது, குடுத்திருக்க டைம்ல எந்த லிங்க்க வந்து ஆக்சஸ் பண்ணுது அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்றது எல்லாமே வந்து மீடியம் ஆக்சஸ் கண்ட்ரோல் தான். நெட்வொர்க் லேயர். நெட்வொர்க் லேயர்ங்கிறது ஒரு முக்கியமான ஒரு ரெஸ்பான்சிபிள் லேயர் அப்டின்னே சொல்லலாம். ஸோ இது வந்து டேட்டா லிங்க் லேயர்ல ஃப்ரேமா வந்து டேட்டாவ கலெக்ட் பண்ணி, அத வந்து பாக்கெட்டா வந்து கன்வெர்ட் பண்ணிரும். ஸோ நெட்வொர்க் லேயர்னாலே நம்மளுக்கு பாக்கெட் தான் வந்து ஞாபகம் வரணும். அப்போ இது வந்து கரெக்ட்டா அந்த பாக்கெட்ஸ ரெடி பண்ணதுக்கு அப்புறம் சோர்ஸ்ல இருந்து டெஸ்டினேஷன்க்கு கரெக்ட்டா வந்து கொண்டு போய் சேர்க்கிறோட வேல தான் வந்து இந்த நெட்வொர்க் லேயர் அப்டின்னே சொல்லலாம். இது வந்து ஒரு பெஸ்ட் பாத் வந்து நம்மளுக்கு குடுக்கும். எப்படி அந்த டேட்டா வந்து கரெக்ட்டான நெட்வொர்க் செக்யூரிட்டி மூலியமா எப்படி கொண்டு போய் குடுக்குறது? சோர்ஸ்ல இருந்து டெஸ்டினேஷன்க்கு எப்படி ரீச் பண்றது? அதாவது நெட்வொர்க் கண்டிஷனா, இல்ல அது போக எந்த பிரியாரிட்டி ஆஃப் சர்விஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்மளுக்கு ஒரு பெஸ்ட் பாத்த வந்து டிட்டர்மைன் பண்ணி குடுக்கும். இதுல லாஜிக்கல் அட்ரஸிங்கிறது முக்கியமான ஒண்ணு. லாஜிக்கல் அட்ரஸிங்கிறது என்னன்னா, இப்போ ஒரு வேள அந்த பாக்கெட் வந்து நெட்வொர்க் பவுண்டரிய தாண்டி போயிடுச்சு அப்படின்னு நெனச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம அந்த சிஸ்டம வந்து அட்ரஸ் பண்ணியே ஆகணும் இல்லையா? ஏன்னா அப்பதானே சோர்ஸ்ல இருந்து டெஸ்டினேஷன் கரெக்ட்டா போகும். ஸோ அதுதான் வந்து லாஜிக்கல் அட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அட்ரஸ் வந்து எதுக்கு வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னா, இந்த இன்டர்நெட்ல
இந்த டிவைஸ் வந்து எங்க இருக்கு அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்றதுக்காக மட்டும்தான். நெக்ஸ்ட் ரூட்டிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு அப்படின்னே சொல்லலாம். மேஜர் காம்போனன்ட்னே சொல்லலாம். இது என்ன டிட்டர்மைன் பண்ணுதுன்னா, நெறைய பாத் இருக்கும். சோர்ஸ்ல இருந்து டெஸ்டினேஷன் போறதுக்கு. அப்போ அந்த இடத்துல இதுல பெஸ்ட் ஆப்டிமல் பாத்த வந்து நம்மளுக்கு டிட்டர்மைன் பண்ணி குடுக்கும். டிரான்ஸ்போர்ட் லேயர். டிரான்ஸ்போர்ட் லேயர்ங்கிறது எதுக்கு ரெஸ்பான்சிபிள்னு பார்த்தீங்கன்னா, ப்ராசஸ் டு ப்ராசஸ் டெலிவரி அப்படின்னே சொல்லுவாங்க. அதாவது சோர்ஸ்ல இருந்து டெஸ்டினேஷனுக்கு போறது ஒரு மெசேஜ் வந்து கரெக்ட்டா டெலிவரி ஆகுதா? அந்த என்டையர் மெசேஜுமே வந்து டெலிவரி பண்றது தான் வந்து இதோட ரெஸ்பான்சிபிள்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம கரெக்ட்டா ஆர்டர்ல வருதா இல்லையான்னு செக் பண்றது இந்த டிரான்ஸ்போர்ட் லேயரோட ரெஸ்பான்சிபிள். அதுல முக்கியமான ரெஸ்பான்சிபிள் பார்த்தீங்கன்னா, போர்ட் அட்ரஸிங். போர்ட் அட்ரஸிங்கிறது என்னன்னா, இல்ல இந்த ஹெட்டர் வந்து என்ன இன்க்ளூட் பண்ணுதுன்னா, போர்ட் அட்ரஸ் தான் வந்து இன்க்ளூட் பண்ணுது. அது மட்டும் இல்லாம இந்த லேயர் வந்து என்டையர் டேட்டாவுமே வந்து அதாவது என்டையர் மெசேஜுமே வந்து கரெக்ட்டா வந்து ப்ராசஸ் பண்ணுது அந்த கம்ப்யூட்டர்ல. நெக்ஸ்ட் செக்மெண்டேஷன் அண்ட் ரீஅசெம்பிளி அப்படிங்கிறது என்னன்னா, அந்த மெசேஜ வந்து என்ன பண்றாங்கன்னா, டிவைட் பண்ணிடுறாங்க. செக்மெண்டா வந்து டிவைட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு செக்மெண்ட்டும் பாத்தீங்கன்னா, ஒரு சீக்வென்ஸ் நம்பரா வச்சு அசைன் பண்ணிடுறாங்க. அந்த நம்பர் வந்து கரெக்ட்டா அரேஞ்ச் பண்ணி அதே சைடுல தான் வந்து அரைவல் ஆகணும். ஆர்டரா அரேஞ்ச் பண்ணிருவாங்க. அதே சைடுல தான் வந்து இங்க அரைவ் ஆகணும். அதுதான் வந்து முக்கியமான ஒண்ணு. நெக்ஸ்ட் கனெக்ஷன் கண்ட்ரோல். கனெக்ஷன் கண்ட்ரோல்ங்கிறது ஒண்ணு கனெக்ஷன் லெஸ்ஸா இருக்கலாம். இல்ல கனெக்ஷன் ஓரியன்டடா இருக்கலாம். கனெக்ஷன் லெஸ் பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு செக்மெண்ட்டுமே வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பாக்கெட்டா வந்து இது நெனச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம, அது கரெக்ட்டா டெஸ்டினேஷன்க்கு டெலிவரி பண்றாங்க. இதே கனெக்ஷன் ஓரியன்டடா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கனெக்ஷன் சைட்லயும், டெஸ்டினேஷன் சைட்லயும் வந்து முன்னாடியே வந்து செக் பண்ணிடுறாங்க. டெலிவரிக்கு முன்னாடியே வந்து கரெக்ட்டான செக்மெண்ட்ல வருமா அப்படிங்கிறத செக் பண்ணிடுறாங்க. ஃப்ளோ கண்ட்ரோல் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஸோ டிரான்ஸ்போர்ட் லேயரும் வந்து ரெஸ்பான்சிபிள்னே சொல்லலாம் அந்த ஃப்ளோ கண்ட்ரோலுக்கு. ஏன்னா, அந்த எந்த இடத்துலயாவது மிஸ் ஆச்சுன்னா, அந்த ஃப்ளோவ கண்ட்ரோல் பண்ற மெக்கானிசம் டிரான்ஸ்போர்ட் லேயர்ல இருக்கு. அதே போல தான் எரர் கண்ட்ரோல். இது வந்து எண்ட் டு எண்டா இருக்கும். ஸோ அதே போல சிங்கிள் லிங்க் மூலியமா வந்து இது எரர வந்து கண்ட்ரோல் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது செஷன் லேயர். செஷன் லேயர். செஷன் லேயர்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது என்ன பண்ணுதுன்னா, இப்போ 2 டிவைஸ்க்கு இடையில இருக்க கனெக்ஷன் இருக்கு இல்லையா? அந்த கனெக்ஷன எஸ்டாப்ளிஷ் பண்றதா இருக்கட்டும், அந்த கனெக்ஷன மேனேஜ் பண்றது, அத டெர்மினேட் பண்றது, இந்த வேலை எல்லாமே பண்றது என்னன்னா செஷன் லேயர் தான் பண்ணும். இல்ல மெயினா பார்த்தீங்கன்னா, டயலாக் கண்ட்ரோல் தான் வந்து அதோட மோஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஒன் அப்படின்னே சொல்லலாம். இந்த டயலாக் கண்ட்ரோல்ங்கிறது என்னன்னா, இந்த 2 டிவைஸ்க்கு இடையில வந்து ஒரு டயலாக் ஃப்ளோ வந்து ஒண்ணு கிரியேட் பண்ணும். அது என்ன பண்ணுதுன்னா, இந்த டயலாக் வந்து கரெக்ட்டா வந்து அந்த கம்யூனிகேட் பண்றதுக்கு 2 டிவைஸ்க்கு இடையில உள்ள கம்யூனிகேஷன பில்ட் பண்றதுக்கு தான் அந்த டயலாக் இருக்கு. சோ அத கண்ட்ரோல் பண்றதும் வந்து செஷன் லேயர் வந்து ரொம்ப முக்கியமான ஒண்ணா பண்ணுது. சிங்க்ரனைசேஷன்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு அப்படின்னே சொல்லலாம். அதாவது இந்த டேட்டா செஷன் லேயர்ல வந்து இந்த டேட்டாஸ டிரான்ஸ்மிட் பண்ணுது இல்லையா? அந்த கனெக்ஷன்ஸ்ல செக் பாயிண்ட்ஸ வந்து வச்சிருது. சோ அப்பதான் நம்மளுக்கு தெரியும். ஏதாவது எரர் அக்கர் ஆச்சுன்னா, எந்த செக் பாயிண்ட்ல எரர் அக்கர் ஆகுது அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு, அதுக்கு தகுந்த மாரி நம்ம வந்து மறுபடியும் அந்த இடத்துல இருந்து டிரான்ஸ்மிட் பண்ணா போதும். சோ நம்ம வேலையை ஈஸி ஆக்குறது செஷன் லேயர் அப்படின்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம பிரசன்டேஷன் லேயர் வந்து பார்க்க போறோம். பிரசன்டேஷன் லேயர்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அதாவது டேட்டா வந்து இப்போ டிரான்ஸ்மிட் ஆகுது இல்லையா கனெக்ஷன் மூலியமா. அப்படி கனெக்ஷன் மூலியமா டிரான்ஸ்மிட் ஆகும்போது, அந்த பிசிக்கல் மீடியம்ல டிரான்ஸ்மிட் ஆகும்போது அந்த டேட்டாவோட சின்டாக்ஸும், சிமான்டிக்ஸும் கரெக்ட்டா சேஞ்ச் ஆகுதா? இங்க இருக்கிற அந்த சின்டாக்ஸும், சிமான்டிக்ஸும் கரெக்ட்டா இங்கேயும் இருக்கா? அப்படிங்கறத வந்து மெயினா பார்க்கிறது என்னன்னா, பிரசன்டேஷன் லேயர் அப்படின்னே சொல்லுவாங்க. சோ இதுல வந்து மெயினா வந்து டிரான்ஸ்லேஷன்ங்கிறது என்னன்னா, இப்போ ஒரு டிவைஸ் வந்து எந்த என்கோடர் சிஸ்டம் வேணா யூஸ் பண்ணலாம். இன்னொரு டிவைஸ் இந்த என்கோடர் சிஸ்டம் வேணா யூஸ் பண்ணலாம். அப்போ டிஃபரெண்ட் என்கோடர் சிஸ்டம்ஸ் வந்து டிஃபரெண்ட் டிவைசஸ் வந்து யூஸ் பண்ணும். அப்போ அந்த டேட்டா வந்து நம்மளுக்கு காமனா இருந்தா மட்டும் தான் வந்து கரெக்ட்டா வந்து எல்லா டிவைசஸுமே ஆக்சஸ் ஆகும். சோ அதனால அந்த டேட்டா வந்து கரெக்ட் ஃபார்மேட்ல டிரான்ஸ்லேட் பண்ணி அதுக்கப்புறமா வந்து சென்ட் ஆகுது. நெக்ஸ்ட் கம்ப்ரஷன் அண்ட் எக்ஸ்பான்ஷன். கம்ப்ரஷன் அண்ட் எக்ஸ்பான்ஷன்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இப்போ ஒரு டேட்டா வந்து 1 ஜிபில இருக்குன்னு வைங்க. அது நம்ம சென்ட் பண்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அது மட்டும் இல்லாம ரொம்ப ஸ்லோவாவும் ஏறும். அப்போ அந்த டைம் ஆஃப் வேஸ்ட்ட வந்து நம்ம கண்ட்ரோல் பண்றதுக்காக அந்த டேட்டாவ நம்ம 500 MB கன்வெர்ட் பண்ணி நம்ம சென்ட் பண்ணோம்னா, அப்ப அந்த டேட்டா வந்து நம்மளுக்கு அவ்ளோ ஃபாஸ்ட்டா ஏறிடும். சோ கம்ப்ரஷன் அண்ட் எக்ஸ்பான்ஷன் வந்து ரொம்ப பிரசன்டேஷன் லேயர்ல முக்கியமான ஒண்ணா இருக்கு. அதுக்கப்புறம் என்கிரிப்ஷன் அண்ட் டீகிரிப்ஷன். இப்போ ஆதார்ல எடுத்துக்கோங்களேன். ஆதார்ல இருக்க ஃபைல நீங்க டவுன்லோட் பண்றீங்க. உங்க ஆதார் கார்ட நீங்க டவுன்லோட் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி வரும்? லாக்டு ஃபைலா தான் இருக்கும். சோ அப்போ உங்களோட பாஸ்வேர்ட் வந்து நீங்க அப்லோட் பண்ணா மட்டும் தான் அது வந்து ஓப்பன் ஆகும். சோ அப்ப என்ன ஆகும்? டேட்டா வந்து மோஸ்ட் செக்யூரபிளா இருக்கும். அதுக்கு தான் வந்து என்கிரிப்ஷன் அண்ட் டீகிரிப்ஷன் வந்து யூஸ் பண்றோம். அப்ளிகேஷன் லேயர்.
அப்ளிகேஷன் லேயர்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு அப்படின்னே சொல்லலாம். சோ இது வந்து ஆக்சுவலா இந்த 6 லேயர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த டேட்டா வந்து சென்ட் ஆயிருக்கும், ரிசீவும் ஆயிருக்கும். சோ அப்ப அந்த டேட்டா வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த இடத்துல எங்க ஸ்டோர் பண்ணும், அந்த டேட்டாவ எப்படி ஆக்சஸ் பண்ணும், அது எல்லாமே வந்து யூசர் தான் வந்து அங்க டிட்டர்மைன் பண்ணுவாங்க. சோ அதனால தான் வந்து அப்ளிகேஷன் லேயர் வந்து யூசர்ஸ எனேபிள் பண்ணி குடுக்கும். FTAM FTAMங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஃபைல் டிரான்ஸ்ஃபர் ஆக்சஸ் மேனேஜ்மென்ட். அதாவது எந்த இடத்துல ஃபைல டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், எங்க ஆக்சஸ் பண்ணலாம், மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல் டிட்டர்மைன் பண்றது யூசர் தான். நெக்ஸ்ட் மெயில் சர்வீசஸ். ஒரு மெயில வந்து ஃபார்வர்ட் பண்றதா ஆகட்டும், அத ஸ்டோர் பண்ணி வைக்கிறது எல்லாமே வந்து மெயில் சர்வீசஸ்ல யூசர் தான் வந்து டிட்டர்மைன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டைரக்டரி சர்வீசஸ். ஒரு டிவைஸ்ல எந்த இடத்துல ஸ்டோர் பண்ணணும் அந்த ஃபைல, எங்க வந்து ஆக்சஸ் பண்ணணும், எங்க வந்து ஆக்சஸ் குடுக்கணும், அது எல்லாமே வந்து யூசர் தான் வந்து டிட்டர்மைன் பண்ணுவாங்க. சோ இதெல்லாம் தான் வந்து OSI மாடலோட 7 லேயர்ஸ். சோ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம OSI மாடல் வந்து பார்த்திருக்கோம். சோ இதே போல இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோஸ்ல நம்ம வந்து போட போறோம். சோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்றது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி அதுல ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதே போல கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் மட்டும் இல்லாம இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கு தெரியுமா? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பேப்பர்ஸ் எல்லாமே வந்து அப்லோட் பண்ண போறோம். உங்களுக்கு எந்த பேப்பர் வேணும் அப்படிங்கறத நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அந்த பேப்பர்ஸ் வந்து கண்டிப்பா அப்லோட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம இதுல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. கண்டிப்பா ரிப்ளை பண்றோம். Thank you for watching this video.